திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த பேக் டு த பைபிள் திருமறைக்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சி வழியாக சந்திக்கிறேன். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய அந்த கடைசி தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்க போகிறோம். இப்போ பழைய ஏற்பாடு இன்னையோட நம்ம படிச்சுட்டு வர்றது இந்த பாடம் முடியுது. இந்த தீர்க்கதரிசன புத்தகம் கடைசி புத்தகம். நாம் அதிகமாக இதை படிக்க மாட்டோம், ஒரு சில விஷயங்களுக்காக நாம் இதை படிப்போம். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றியும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு, அவருடைய வருகைக்கு முன்பு அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணும்படியான யோவான் ஸ்நானங்களை பற்றியும் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்குங்களா? இதுதான் நாம் இன்னைக்கு செய்தியில கேட்க போறோம். செய்திக்கு போறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வாதங்களை கூறி நீங்கள் நலமாக இருக்கவும் வளமாக இருக்கவும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தொடர் உங்களுக்கு பிரமிப்பு மூட்டக்கூடிய பல கருத்துக்களை கொடுக்கிறதாக இருந்தது. திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த தொடரினுடைய 5வது பகுதியின் 50வது செய்தி இது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியா தீர்க்க தரிசனம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது. ஏசியாவில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும். முதல் 5 புத்தகங்கள் பெரிய தீர்க்க தரிசனங்கள் என்றும், பிறகு இருக்கிற 12 தீர்க்க தரிசனங்கள் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மல்கியா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்கிறார். இந்த பைபிளை நம்ம படிக்கும்போது இயேசுனுடைய பிறப்புக்கு முன்னால் டைம் பின்னோக்கி போகும், காலங்கள் பின்னோக்கி போகும். 0லேருந்து 1, 2ன்னு போய் ஏதேனுக்கு உள்ளே போய் சேரும்போது 4000 போய் முடியும். அதே போல் புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது இயேசுனுடைய பிறப்பு அதிலிருந்து ஆரம்பித்து பின்னோக்கி காலங்கள் வரும். அதாவது 0, 1, 2 அப்படின்னு இன்றைக்கி நாம் 2012ஆம் வருஷத்தில் இருக்கிறோம். அதனால் இதை உங்களுக்கு காலங்களை சொல்லும்போது இந்த கருத்து உங்களுக்கு முதல்ல விளங்கணும். அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் அதனுடைய காலங்கள் ஏதேனிலிருந்து கணக்கெடுத்து சிலுவை வரைக்கும் காட்டப்படும். அப்படியானால் மல்கியாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 400 ஆண்டுகள். பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வந்த அந்த சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் வந்த உடனே அவங்களுடைய சொந்த சாப்பாடு, சொந்த குடும்பம், வயல்கள், வீடுகள், விவசாயம், இதில் அதிக அக்கறை செலுத்துகிறாங்க. போதா குறைக்கு ஆசாரியர்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் போயிருந்த போது அங்கே திருமணம் செய்ததுனால அந்நிய பெண்களோடு அவர்கள் ஜென்ம தேசத்துக்கு திரும்பினார்கள். ஆக எல்லா வகையிலும் கலப்படம், எல்லா வகையிலும் குறைவு, எல்லா வகையிலும் ஆவிக்குரிய வீழ்ச்சி அவர்கள் மத்தியில் இருந்தது. இந்த மல்கியா தீர்க்கதரிசி கூட ஏறக்குறைய ஆகாய், சகரியா இவர்களுடைய காலத்தில் தான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எஸ்ரா நெகேமியா காலத்தை நாம் ஞாபகம் வைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேல் என்ற இந்த 3 தலைவர்கள் வழியாக 535வது ஆண்டிலே பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்களுடைய ஜென்ம தேசத்துக்கு அவர்கள் தேவாலயத்தை எடுத்து கட்டி அவர்கள் அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை செய்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாளுக்காக, மேசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் மல்கியா என்ற அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அன்றைய சிறையிலிருந்து திரும்பிய அந்த யூதர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 1 வசனம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன பாரம். இந்த இடத்துல பாரம் என்று சொல்லும்போது இங்கிலீஷில் பேர்டன் அப்படின்னா சுமக்கிற ஒரு பாரத்தை போல.
ஏனென்றால் கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் குறைவாக இருக்கிறது என்று பார்க்கிறார். ஒரு பாரமாக இருக்கிறதாக அவர்களுக்கு சொல்கிறார். 6வது வசனம் 7ஆம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த திரும்பி வந்த மக்கள் பரலோகத்திற்கிற தேவனுக்கு உரிய மரியாதையும் கீழ்ப்படிதலையும் அவர்கள் காண்பிக்கவில்லை. 6வது வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதுக்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தை நம்ம பார்க்கிறோம். மார்க்கம் மதமாக இப்போ மாறி போச்சு. இந்த 2000 வருஷத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள். அதில் இந்த 3வது பிரிவு எந்த ஒரு கீழ்ப்படிதலுக்கோ அடக்கத்துக்கோ தேவனுடைய வசனத்துக்கோ பொறுமைக்கோ வராமல் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலும் அபிஷேகம் என்ற பெயரிலும் அந்நிய மொழி என்ற பெயரிலும் அற்புதங்கள் என்ற பெயரிலும் புதிய ஏற்பாட்டுக்கு விலகி தூரமாய் போய் அதை ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்ட ஒரு கொடுமையான காலத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெருவுக்கு தெரு தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள், இப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் சபையில போதிக்கிறவர்கள் தவறுகிறார்களோ சபை நாறி போய்விடும். அதுபோல எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தவறுகிறார்களோ அந்த ஆசாரியர்கள் கீழ் இருக்க வேண்டிய அந்த ஜனம், அந்த யூத மக்கள் அவர்களும் பின்வாங்கி போனார்கள். When the priest fail, the people fail. போதிக்கிறவர்கள் தவறு செய்யும் போது கேட்கிறவர்களும் தவறு செய்வார்கள். அதனால தான் 1 பேதுரு 4:11 வாசிக்கிறோம், ஒருவன் போதிக்கிறவனாய் இருந்தா தேவனுடைய வேத வாக்கின்படி போதிக்க கடவன். 1 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிறோம், எழுதப்பட்டவர்களுக்கு நீங்கள் மிஞ்சி எண்ண வேண்டாம். தேவனுடைய வசனங்களை போதிக்கிறவர்கள் அதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் போதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மல்கியா ஒரு கால் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்திருக்க வேண்டும். ஆசாரியர்களே உறவு உடையவராக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் எடுத்த உடனேயே அந்த ஜனங்களை வழிநடத்துகிற ஆசாரியர்கள் மீது நீங்கள் பயம் இல்லாது இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனை கனப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்பொழுது 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. The priest lips should keep the law of the Lord and the people will seek the law at his mouth. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமோ, ஜனங்கள் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களாம், ஏனென்றால் அவன் சேனையில் கர்த்தருடைய தூதனாயிருக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு ஏராளமாக புற்றீசல்களைப் போல புறப்பட்டு விட்ட மக்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை மதமாக மாற்றி, வணிகமாக மாற்றி, பிழைப்பாக மாற்றி, திருச்சபை சொத்துக்களை குடும்ப சொத்துக்களாக மாற்றி உலகம் முழுவதும் ஜப கோபுரங்கள், ஜப தோட்டங்கள், ஜப நடைமேடைகள் என்றெல்லாம் சொல்லி தங்களுடைய குடும்ப சொத்துக்களாக மாற்றி வருவதை நீங்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதிருக்கிற மக்களாக இருக்கிறீர்கள் இல்லையா நண்பர்களே? பாருங்கள், இந்த ஆசாரியர்கள் எவ்வளவு துணிச்சல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால எப்பேற்பட்ட பாவங்களை செய்கிறான்னு பாருங்க. 7ஆம் வசனம், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்களே, கர்த்தருடைய பந்தி எண்ணாமற் போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன் மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்தில் தேவனுடைய ஆலயத்தில்
பரிசுத்த அப்பங்களை சுட்டு வைப்பார்கள். ஆனால் அந்த பரிசுத்தமான அப்பம் சுடுவதற்கு கொடுக்கப்பட வேண்டிய மாவு, எண்ணெய், அதற்கான எல்லா காரியங்களையும் இந்த ஆசாரியர்கள் திருடி தின்றுவிட்டு எந்த விதமான பரிசுத்த லட்சிய நோக்கம் இல்லாமல் கர்த்தர் கட்டளையிடாத சில காரியங்களை அதில் சேர்த்து வாசனை அப்பங்கள், ஏனென்றால் அதில் தூப வர்க்கங்களை போட்டு மக்களுக்கு பிரியமாக இருக்கும் சென்டட் பிரெட், வாசனை நிறைந்த அப்பங்கள் என்று எல்லாம் கலகம் செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அது மாதிரிலாம் செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லலை. அது மாத்திரம் இல்லை, பலிகளை செலுத்தும் போது அதற்கு வயது சொல்லப்பட்டது. அது எப்படி இருக்க வேண்டும்? கண்கள் பூரணமாக இருக்க வேண்டும், கால்கள் ஒடிந்திருக்கக்கூடாது, அதனுடைய விரை நசுக்கப்பட்டிருக்கக்கூடாது, ஒரு முழுமையான ஒரு மிருகமாக அது இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர் என்ன பார்க்கவா போகிறார், கேட்கவா போகிறார் என்ற நிலையில், தேவன் தான் வானத்தில் இருக்கார், நம்ம பூமியில் இருக்கோம், என்ன வேணால் செய்யலாம் என்ற ஒரு நிலையில் ஊனமான, நசல் கொண்ட, கோணலான, குருடான, விரை நசுங்கிய ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து பலிகளாய் தந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு போய் உன்னுடைய அதிபதிக்கு கொடு, அவன் உன்னை திரும்பி பார்ப்பானா உதைப்பானான்னு பாரு. அப்போ தேவன் எந்த அளவுக்கு வருத்தமுற்று அன்றைய யூதர்கள் அவர்கள் மத்தியில் இருந்த ஆசாரியர்களுடைய கொடுமையை குறித்து பேசுகிறார். இன்றைக்கும் கூட சபைகளில குடும்பங்களை கலைக்கிற ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். மனைவியும் புருஷனையும் ஒன்று சேர விடாமல் செய்து விடுவது, மனைவியினிடத்திலே புருஷனுக்கு 7 பிசாசுகள் இருக்கிறது என்றும், புருஷனிடத்திலே மனைவி ஒரு நிர்விச்சாரமான பெண் என்றும், ஒரு தவறான பெண் என்றும் போதிப்பது, குடும்பங்களை கலைப்பது, வருமானங்களை பெருக்குவது, மூளைச்சலவை செய்வது, இப்படிப்பட்ட துஷ்டதனங்களை செய்கிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார், அவர்களை விசாரிப்பார். இப்படிப்பட்ட ஆசாரியர்களை குறித்து நாம் படிக்கிறோம். மல்கியா 1 அதிகாரம் 12 வசனம், நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்கிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். 15 வசனம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மந்தை இருக்குது, அதில் ஏராளமான ஆடுகள் இருக்கு, அதில் நல்ல ஆடுகளை எல்லாம் விட்டுட்டு நாளைக்கு செத்து போகிற நிலையில் இருக்கிற, நசல் கொண்டு இருக்கிற ஊனமான ஒன்றை பிடிச்சிட்டு வந்து இந்தாங்க கடவுளை இது நீங்கள் வச்சுங்கன்ற மாதிரி அவங்க பலியிட்டாங்களாம். இன்னைக்கு கூட நாம் பாருங்க, சபைகளில் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியாக கொடுப்பதற்கு பதிலாக திருடினவைகளையும் கொள்ளையடித்தவைகளையும் போதகருக்கும் சபைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து நல்ல பேர் வாங்குவது போல நடிக்கிற விசுவாசிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, நாய் விற்ற காசும் வேசியின் பணமும் ஆண்டுடைய சமூகத்திலே வரலாகாது. ஆகவே நாம் கொள்ளையடித்து திருடி தேவனுடைய நாமத்தை வீண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவோம். ஆகவே உங்களுடைய விசுவாசத்தினாலே வரும் காணிக்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கலாம். அது மாத்திரமல்ல, அன்றைய யூதர்கள் மத்தியில், ஆசாரியர்கள் மத்தியில் திருமணமாகி அந்த மனைவியை மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவளை தள்ளிவிட்டு மறு திருமணங்களை செய்வதை இந்த ஆசாரியர்கள் பெருமையாக செய்து கொண்டிருந்தாங்க. காரணம் என்னன்னா, பாபிலோன் தேசத்தில் அவங்க இருந்தபோது அந்த அழகான பாபிலோனிய பெண்களின் மயக்கத்தில் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அல்லது அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக ஏற்கனவே யூதர்கள் மத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனைவியை அவன் தள்ளிவிட்டு மாறாக அதற்கு பதிலாக பாபிலோனிய பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின் விதிகளையே அவன் பயன்படுத்தி இப்படிப்பட்டதான துரோகங்களை அவர்கள் மத்தியிலே செய்தார்கள். 2 அதிகாரம் 16 வசனம், தள்ளி விடுதலை, அதாவது தள்ளி விடுதல் என்பது
டைவர்ஸ், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே நீங்கள் நினைச்சதுக்கெல்லாம் டிவோர்ஸ் செய்கிறீங்க, அது ரொம்ப தவறு. அழகான ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு ஏற்கனவே இருக்கிற மனைவியை தள்ளி விடுகிறார்களே, உங்கள் ஆவி பாவத்துக்குரியதாக இருக்கிறது, உங்களுடைய முரட்டாட்டம் கேவலமாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த டைவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தள்ளி விடுதல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் தான் பெண்களை தள்ளுறாங்கன்னு, ஆனால் புள்ளி விவரங்கள் சொல்கிறது பெண்கள் தான் ஆண்களை அதிகமாக தள்ளுகிறார்கள். இந்த டைவோர்ஸ் கேஸ் கேட்டு போகிறவங்களில் 70% பேர் பெண்களாக தான் இருக்காங்க. பிரியமானவர்களே, திருமணம் செய்கிற அந்த வேளையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, டில் த டெத் டூ அபார்ட் என்று சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடந்த பிறகு மரணம்தான் அவங்கள பிரிக்கணுமே தவிர வேறு எந்த சூழ்நிலையும் பிரியாதபடிக்கு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே இருந்து வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில அசௌகரியங்களும் குறைவுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வெளியே சொல்ல முடியாத வியாதிகளும் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை வழி நடத்தவும் உங்கள் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கையும் கூட கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நீதியின் கிரீடத்தை பெறுவான். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த தள்ளி விடுதல் என்று சொல்லக்கூடிய இந்த டிவோர்ஸை நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்கக்கூடாது என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். 3ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறது. அதில் முதல் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக பிறந்த ஒரு மனிதன், அவனுடைய பேர் யோவான். அவன் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டே இருந்ததுனால அவனுக்கு ஒரு பட்ட பெயராக யோவான் ஸ்நானகன், யோவான் ஸ்நானன் என்று ஏன் அவனை அழைக்கிறாங்கன்னா, ஸ்நானம் அவன் கொடுக்குறான், ஞானஸ்தானம் கொடுக்குறவனாக இருந்தான். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதரமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது வழிகளை ஆயத்தப்படுத்தும்படி இயேசுவுக்காக வந்த யோவான் ஸ்நானனை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமும், வருகிறவராக இருக்கிற ஆண்டவரும் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 13:8 படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே தேவன் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கைகொள்கிற மக்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. மல்கியா தீர்க்கதரிசி எஸ்ரா நெகேமியா காலத்தில் திரும்பி வந்த யூதர்கள் மத்தியில் இருந்த அந்த ஆவிக்குரிய நிர்விச்சாரத்தை கண்டிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். குறிப்பாக ஆசாரியர்கள் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அப்பங்களும் பலியும் அவர்களுடைய தொழில் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, அவர்கள் அந்நிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும் இல்லாமல் தள்ளி விடுதலை ஜனங்களுக்கு எவ்வளவு தவறாக போதிக்கிறார்கள், எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க அவங்க ரொம்ப துணிஞ்சிருந்தாங்க. இதையெல்லாம் அவர் சாடுகிறார். அது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயம் அந்த நேரத்தில் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் ஒரு விசுவாச குறைவுடையவர்களாக இருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு சொல்கிறாரு மல்கியா 3:8, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? கவனிங்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்,
ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இந்த வசனம் அன்றைய யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் கட்டப்படாமல் அது நிறைவேற முடியாமல் தவிக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை இன்னைக்கு நாம் பயன்படுத்தலாம்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வசனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு போதகரும் தன்னுடைய வீட்டை கட்டவும், தன்னுடைய ஜபகோபுரங்களை கட்டவும், தன்னுடைய குடும்பத்துக்காக சொத்துக்களை சேர்க்கவும் இதை பயன்படுத்துறதா இருந்தால் அப்படிப்பட்டவர்களும் கூட கர்த்தரை ஏமாற்றுகிறவர்களும் வஞ்சிக்கிறவர்களும் வசனத்தை அறியாதவர்களுமா இருப்பார்கள். பிரியமானவர்களே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதனாலே அவர்கள் வஞ்சித்தார்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஏனென்றால் பழைய ஏற்பாடு அன்றைய அந்த இஸ்ரவேலர்களுக்கு தசம பாகம் என்பதை ஒரு போதனையாக கொடுத்தது. 10 அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தசம பாகம் என்பது இல்லை. மாறாக விருப்பமுள்ள காணிக்கை, தாராளமான காணிக்கை, உற்சாகமான காணிக்கை எவ்வளவு வேண்டுமானால் நாம் கொடுக்கலாம். 10 அல்ல, 10 10 10 10 10 கூட நம்ம காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி கொடுக்க மாட்டாங்க. 10 தான் கொடுப்பாங்க. அதே அவன் ஏமாத்த தான் பார்த்தான். பிரியமானவர்களே, கவனிங்கள் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அன்றைய யூதர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வந்து தேவனுடைய வேலை நடைபெற உதவி செய்வீர்களானால் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் இன்னைக்கும் பொருந்தும். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஏழையா போறது கிடையாது. கர்த்தருக்கென்று வாழுகிற மனுஷன் நஷ்டமடைவது கிடையாது. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாத சட்டம் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. திரளாய் விதைக்கிறவர்கள் திரளாய் அறுக்கிறார்கள், கொஞ்சமாய் விதைக்கிறவர்கள் கொஞ்சமாய் அறுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எப்படி விதைக்கிறீர்களோ அப்படியே அறுப்பீர்கள். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியன் பட்டணங்களிலே வகுப்புகள் படி இருக்கிற தங்கள் சகோதரிலே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரி சமானமாய் கொடுக்கும்படிக்கு உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்ட ஏதேனும் மின்வாயினும் யோசுவாவும் செமாயாவும் அமரியாவும் செக்கனியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் வேலை செய்கிற மக்களுக்கு கூட அந்த தசமபாகம் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாய் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆக ஆசாரியருடைய குடும்பங்களுடைய குடும்ப அட்டவணையின்படி பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு பங்கு அளிக்கப்பட்டதாம். அதனால தேவனுடைய ஆலயத்தில் தசமபாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய ஆலயத்தில் அந்த காணிக்கைகள்லாம் ஒரு மூட்டையில் கட்டி அந்த மூலையில் வைப்பதற்காக அல்ல, தேவனுடைய ஆலயத்தின் பராமரிப்புக்காகவும் அங்கே வேலை செய்கிற ஆசாரியரும் லேவியரும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அந்த தசமபாகங்கள் கொண்டு வரப்பட்டது. எபிரேயர் 7வது அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் கையில் பேனா தான் அடிக்க விடுங்கள். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அதாவது தசமபாகம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட போது கொடுத்தாலும் மனுஷன், வாங்கினாலும் மனுஷன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கே கொடுப்பதாக இருக்கிறது. அது மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொடுத்ததை போல இருக்குதாம். பிரியமானவர்களே, மேன்மையான காணிக்கையை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. நண்பர்களே, கடைசியாக ஒரு செய்தி, 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அல்லது அன்றைய யூதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சம்பவமோ தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஞாபக புத்தகத்தில்
அது குறிக்கப்படுதுதான். நம்முடைய காணிக்கையானாலும் சரி, நாம் பேசுகிற பேச்சானாலும் சரி, தேவன் அதை நினைவு கொள்கிறார். கடைசியாக 4வது அதிகாரம் 6வது வசனம், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவான். இந்த தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானனை பற்றியது. இந்த தீர்க்கதரிசியாகிய மல்கியா தனக்கு அடுத்து வரப்போகிற தீர்க்கதரிசியை குறித்து நயமாக இங்கே பேசுகிறார். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்குள் போவீர்களானால், யோவான் ஸ்நானன் என்ன செய்தான், எப்படி அழைத்தான், எப்படி பேசினான், அவன் எப்படி பிதாக்களை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளை பிதாக்களிடத்துக்கும் வழி நடத்தினான் என்ற விஷயத்தையும், மக்களை எவ்விதமாக இயேசு கிறிஸ்துக்காக அவன் ஆயத்தம் பண்ணினான் என்பதையும் புதிய ஏற்பாட்டிலே ஆரம்ப புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். நண்பர்களே, கடைசியாக ஒரு செய்தி, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கொண்டே இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 17 தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் 1500 ஆண்டுகளில் அனுப்பியிருக்கார். 1500 ஆண்டுகளில் மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 17 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 1500 வருஷம் அனுப்பப்பட்டவரில் 17 பேர் தான். சரி, இந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருடங்கள் தேவன் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அனுப்பலை. அப்போ அவர் அனுப்பாது இருக்கும்போது அனுப்புனதாக ஒரு தீர்க்கதரிசி சொல்லவும் கூடாது, அப்படி அவன் சொல்லிய வார்த்தைகளை வேதாகம் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதனால தான் மல்கியாவிலிருந்து மத்தேயுக்கு இடைப்பட்ட காலம் 400 வருடங்கள். அந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பைபிளில் சேர்க்கப்படல. அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தலுக்கு பிறகு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பவில்லை. தேவன் தீர்க்க தரிசன வசனங்களை சபை மக்களாகி உங்களுக்கும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து வசனங்களும் நமக்கு வசனங்களாக, தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. அதை கை கொண்டு அதன்படி நடந்து தேவனுக்கு நாம் பிரியமா இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், அப்போ வெளிப்படுத்தலுக்கு பிறகு இன்னைக்கு 2000 வருஷமா தீர்க்கதரிசியிலே இல்லையே, நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். பதிலாக புதிய ஏற்பாட்டை எடுத்து படித்து அதன்படி நடவுங்கள். காரணம், இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள சகல தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலரும் சபைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். இப்பொழுது அதன் மீது ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். கிறிஸ்து தான் அந்த சபைக்கு தலையாகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை, இந்த நுணுக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த 50வது செய்தியை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், ஜனங்கள் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள், அவன் சேனைகள் கர்த்தருடைய தூதன் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட ஊழியரை சபைகளிலே எழுப்பியருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் ஆசையோடு அதிகாலையிலே ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற திருமறை நேயர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, திருமறைக்கு திரும்புவோம் என்ற நெடுந்தொடரின் 5வது பாகத்தின் 10வது செய்தியை இன்று கேட்டீர்கள். மல்கியா தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் மல்கியா தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொன்னார், என்ன எழுதி வைத்தார், எப்படி அது நிறைவேறியது என்பதை நாம் இன்று படித்தோம். பிரியமானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு யோவான் தீர்க்கதரிசி வருகிறார். ஏறக்குறைய 400 ஆண்டு கால இடைவெளி. இது ஏன் என்று சொல்லும் பொழுது, தேவன் சொன்ன ஒரு வசன பஞ்சம் வரும் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இன்றும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகலாம், தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி தீர்க்கதரிசி யார்? அவர் கூறும் செய்தி என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி தீர்க்கதரிசி யார்? அவர் கூறும் கடைசி செய்தி என்ன? இன்னைக்கு நீங்க செய்தி தான் கேட்டீங்க, பைபிளில் இருக்கு. படித்து வசன குறிப்போடு நல்ல பதிலை எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக.
நேர வேலூர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கு ஒரு அரியதோர் வாய்ப்பு. இம்மாதம் 13, 14 சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும், அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் வேலூரில் உள்ள சாய்நாதபுரம் CSI பெத்தேல் சபையில் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் அருளுரை வழங்குகிறார்கள். வாருங்கள், கேளுங்கள், புதுவாழ்வு பெறுங்கள். தொடர்புக்கு டேவிட் மனோகரன், செயலர், CSI பெத்தேல் சர்ச், செல்போன் 9894343543 மற்றும் 9385500882. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882.